لا إله إلا الله نحمده ونصلي على رسوله الكريم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையருமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்து அன்புக்குரிய பெரியோர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமையில் கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு விசாரணை குறித்து நீ கவலைப்படு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மறுமையில் விசாரணை என்பது ரொம்ப பயங்கரமானது, ரொம்ப கடுமையானது. மறுமையில் மாத்திரமல்ல, இந்த உலகத்திலேயும் கூட விசாரணை என்பது கடுமையாகத்தான் இருக்கிறது. அரசாங்கத்தில் சில அதிகாரிகள், மந்திரிமார்கள் விசாரணை என்ற பெயரில் கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்படுகிறார்கள். அவர்கள் என்ன பாடுபடுகிறார்கள் என்பதை இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம். உலகத்தில் உள்ள இந்த விசாரணையை இவ்வளவு கடுமையானது என்று வைத்துக் கொண்டால், மறுமையுடைய விசாரணை எப்படி இருக்கும்? மிக மிக கடுமையாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், விசாரணைக்கு ஒரு மனிதன் உட்பட்டு விட்டால் அவன் அழிந்தே போவான், அவ்வளவு கடுமையாக இருக்கும் என்று பெருமானார் அவர் சொல்கிறார். அந்த விசாரணை நடைபெறுவதற்கு முன்னால் இந்த உலகத்தில் உள்ள அமலிகள் எப்படி இருக்கும்? மிக கடுமையாக இருக்கும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிற போது, யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனுன் யுக்னீஹி. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நாளை மறுமையில் மனிதன் தன்னுடைய சகோதரரை விட்டும், தன்னுடைய தாயை விட்டும், தன்னுடைய தந்தையை விட்டும், தன் மனைவியை விட்டும், தன்னுடைய மக்களை விட்டும் விரண்டு ஓடுவான். லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹும், அந்த நாளில் ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னை பற்றிய கவலையே மிகைத்திருக்கும். இந்த ஆபத்திலிருந்து எப்படி தப்புவது என்று தன்னை பற்றிய கவலைதான் மிகுந்திருக்கும். மற்ற எதை பற்றியும் சிந்தனை அவனுக்கு வரவே செய்யாது. அப்படிப்பட்ட நாள் அந்த மறுமை நாள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அன்னை ஆயிஷா பிராட்டியார் கேட்டார்கள், நாயகமே, மனிதர்கள் எப்படி எழுப்பப்படுவார்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிர்வாணமான நிலையில் காலில் செருப்பில்லாமல் மனிதர்கள் எழுப்பப்படுவார்கள் என்று பெருமானார் அவர்கள் பதில் சொன்னார்கள். மீண்டும் ஆயிஷா நாயகி கேட்டார்கள், பெண்கள் எப்படி எழுப்பப்படுவார்கள் என்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிர்வாணிகளாக காலில் செருப்பில்லாதவர்களாக அவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்று பெண்களை பற்றி பெருமானார் அவர் சொன்னார்கள். பெண்களை பற்றி இப்படி சொல்லுகிற போது, நிர்வாணிகளாக காலில் செருப்பில்லாதவர்களாக எழுப்பப்படுவார்கள் என்று சொன்னபோது அந்த ஆயிஷா பிராட்டியார் சொன்னார்கள், வெட்கக்கேடே, அது எப்படி? அது மற்றவர்கள் ஒருவர் மற்றவர்களை பார்ப்பார்களே, மிகவும் வெட்கக்கேடாயிற்றே என்று சொன்னார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிற ஒரு மனிதரை பார்க்கின்ற சிந்தனை ஒரு மனிதருக்கு வராது. தன்னை பற்றிய கவலை தான் மிகைத்திருக்குமே தவிர அடுத்தவர்களை பார்க்க வேண்டுமே என்ற அந்த சிந்தனை வராது. யாரையும் பார்க்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் அந்த நிலை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையில் அந்த அமளியை பற்றி சொன்னார்கள். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைசி காலத்தில், இறுதி காலகட்டத்தின் போது குழல் ஊதுவார்கள். அந்த குழல் ஊதுகிற அந்த சப்தம் இந்த உலகத்தில் இடி சப்தத்தை விட மிகவும் கடுமையாக இருக்கும். இந்த உலகத்தில் கடுமையான இடி இடிக்கிற போது மனிதன் காதில் கையை வைத்துக் கொள்கிறான். மறுமையில் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழல் ஊதுகிற போது அந்த சப்தத்தை கேட்டு காதை செவிடாக போய்விடும். அவ்வளவு கடுமையான சப்தம். அந்த சப்தத்தை கேட்டவுடனே உலகத்தில் உள்ள சர்வமும் அழிந்து போய்விடும். எல்லாரும் மரணித்து விடுவார்கள். மற்ற கட்டிடங்கள் அனைத்துமே அழிந்து போய்விடும். சில காலங்களுக்கு பிறகு மீண்டும் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழல் ஊதுவார்கள். அந்த சப்தத்தை கேட்டு எல்லோருமே மண்ணறையிலிருந்து எழுந்து ஓடுவார்கள். அந்த ஓடுகிற நிலையைத்தான் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்கிறான். அப்படி ஓடுகிற போது
தந்தையை பற்றி கவனிக்க மாட்டான், தாயை பற்றி கவனிக்க மாட்டான். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பற்றி கவனிக்க மாட்டாள். நேற்றைய தினம் இங்கே சொல்லப்பட்டது, 2 குழந்தைகளுக்கு பேரித்தம்பழத்தை கொடுத்த அந்த அன்பு நிகழ்ச்சியில் சொல்லப்பட்டது. அவ்வளவு அன்பு தன்னுடைய குழந்தைகள் வைத்திருக்கிற ஒரு தாய் நாளை மறுமையில் இந்த குழந்தைகளை பார்க்க மாட்டாள். அந்த குழந்தைகளை ஏறிட்டு கூட பார்க்க மாட்டாள். பால் கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு பெண் தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டுமே என்ற சிந்தனை இந்த பெண்ணுக்கு வராது. அவ்வளவு கடுமையான நாள் அந்த நாள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். அதற்கு பிறகுதான் விசாரணை என்பது நடைபெறும். விசாரணை என்பது சாமானியமான ஒன்று அல்ல, மிக கடுமையாக இருக்கும். நீதி தீர்ப்பு வழங்கக்கூடிய நாள் என்று வருகிற போது அந்த நீதி தீர்ப்பு என்பது மனிதர்களுக்கு மாத்திரம் அல்ல, மிருகங்களுக்கு மத்தியிலேயும் நீதி தீர்ப்பு வழங்கப்படும். மிருகங்களுக்கு மத்தியிலே எப்படி நீதி தீர்ப்பு வழங்குவது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் ஒரு கொம்புள்ள ஆடு கொம்பில்லாத ஆட்டை முட்டி இருந்தால் நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா அந்த கொம்பில்லாத ஆட்டை பார்த்து சொல்லுவான், உன்னை முட்டி இந்த ஆட்டை நீ முட்டு என்று சொல்லுவான். அந்த ஆடு அதனை முட்டும். இந்த உலகத்தில் தன்னை முட்டிய ஆட்டை மறுமையில் அது முட்டும், இரவில் முட்டச் சொல்லுவான். பழிக்கு பழி வாங்கப்பட்டு விட்டது, முடிந்து போய்விட்டது. அதேபோல் ஒரு மாடு இன்னொரு மாட்டை இந்த உலகத்தில் முட்டி இருந்தால் நாளை மறுமையில் அந்த முட்டப்பட்ட ஆட்டை மூட்டப்பட்ட அந்த மாட்டை பார்த்து சொல்லுவான், உன்னை முட்டி அந்த மாட்டை நீ முட்டு என்று சொல்லுவான். அது முட்டும், பிரச்சனை முடிந்து போய்விடுகிறது. இப்படி பழிக்கு பழி மிருகங்களுக்கு மத்தியிலே ஏற்பட்டு விட்டதற்கு பிறகு அந்த மிருகங்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுவான், நீங்களெல்லாம் மண்ணாக போய்விடுங்கள் என்று. இதற்கு பிறகு விசாரணை என்பது அவற்றிற்கு கிடையாது. விசாரணை என்பது இதற்கு பிறகு அந்த மிருகங்களுக்கு கிடையாது. நீங்களெல்லாம் மண்ணாக போய்விடும். இந்த ஒரே ஒன்று தான், பழிக்கு பழி வாங்கப்படும், முடிந்து விடுகிறது, நீங்களெல்லாம் மண்ணாக போய்விடுங்கள் என்று. இந்த காட்சியை, இந்த நிகழ்ச்சியை காவிர்கள் பார்ப்பார்கள். காவிர்கள் பார்த்து சொல்லுவார்கள், யா லைத்தனி குந்து துராபா, நானும் இந்த மண்ணாக இருந்தேன் இல்லையே என்று காவிர் சொல்லுவான் என்று குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். ஏன் இப்படி அவர்கள் கூப்பாடு போடுகிறார்கள்? நானும் ஏன் இந்த மண்ணாக பிறந்தேன் இல்லை என்று ஏன் சொல்கிறார்கள்? அதற்கு பின்னால் விசாரணை என்பது இருக்கிறது. அந்த விசாரணையினுடைய கடுமையை நினைத்துத்தான் அவர் சொல்கிறார்கள், நானும் இந்த மிருகத்தை போன்று பிறந்திருக்க கூடாதா என்று அவன் ஏங்குவான். இந்த உலகத்திலேயே நல்லோர்கள் அப்படி ஏங்கி இருக்கிறார்கள். அதில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சமயம் சற்று தூரத்தில் ஒரு மான் மேய்ந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள், இந்த மானை போன்று நானும் பிறந்திருக்கக்கூடாதா, நானும் மிருகமாக பிறந்திருக்கக்கூடாதா என்று. ஹஸரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு சின்ன துரும்பை கையில் எடுத்துக்கொண்டு இந்த துரும்பாக நான் இருந்திருக்கக்கூடாதா என்று. இந்த உலகத்தில் அவர்கள் இப்படியெல்லாம் பேசுகிறார்கள் என்றால் காரணம் என்ன? மறுமையில் ஏற்படுகிற விசாரணை என்பது மிக கடுமையானது. எனவே அந்த விசாரணை குறித்த அந்த கவலை தான் இப்படியெல்லாம் அவர்களை பேச வைக்கிறது என்று பார்க்கிறோம். எனவே அந்த விசாரணை குறித்த மனிதா நீ கவலைப்படு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே நாளை விசாரணை எப்படி இருக்கும் இன்ஷா அல்லாஹ் தஆலா நாளை தினம் பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் நல்ல பாலிப்பான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். حمدا يوافي نعمه ويكافئ مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم احسن عاقبتنا في الأمور كلها وأجرنا من خزي الدنيا وعذاب الآخرة توفنا مسلمين والحقنا بالصالحين. وصل على النبي المصطفى محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين. الحمد لله رب العالمين.